இளைஞர்களுடைய எதிர்காலத்தையும் நம்ம வந்து பார்க்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஒரு தருணம் இது. நாம் வந்து என்ன கேட்குறோம், இளைஞர்கள் வந்து படித்த இளைஞர்கள் என்ன கேட்குறோம், வேலை வாய்ப்பு கேட்குறோம். அந்த வேலை வாய்ப்புக்கு வந்து தரோன்னு சொல்லி ஏமாத்துறது மாதிரி ஒரு நிகழ்வு வந்து மோசமானது எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிற வளர்ந்து வரும் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மிஷினரிஸ் ஏற்கனவே அண்ணன் அவர்கள் பேசின போல வந்து முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வேலைக்கு ஆட்கள் நிறைய தேவைப்படுது. ஏன்னா மிஷினரிஸ் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ மிஷினோட தாக்கங்கள் நிறைய வர்றதுனால 10 பேர் செய்கிற வேலையை ஒரு ஆள் 2 ஆள் செய்ய வேண்டிய அளவுக்கு இப்போது தொழில்நுட்பம் வளர்ந்த உடனே வேலைவாய்ப்புகள் இன்னும் வந்து குறைந்து கொண்டே வருகிறது. அதை வந்து மாற்றுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சிந்திக்காமல் வந்து இந்த வேலையில்லா இளைஞர்களை வந்து ஒரு ஓட்டு வங்கியாகவே வந்து பயன்படுத்தி வரும் இந்த மத்திய அரசை, பாஜக அரசை முறியடிக்க நேரம் இப்போ வந்து விட்டது. இளைஞர்கள் வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு 2-3 மாதங்கள் வந்து கடுமையாக உழைக்க வேண்டும். பூத் கமிட்டி அமைத்து அதில் செயல்பட வேண்டும். எல்லாரும் சொல்லுவாங்க வந்து எல்லாம் பேரண்ட் பாடியே எல்லாம் பண்ணுவாங்க, எங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாருமே இருக்கிறதா ஒரு ஃபேமிலி. அதே போல தான் ஒரு பேரண்ட் பாடி இருக்கிற மாதிரி வந்து இளைஞர்களும் சரி மகிழாவும் சரி நீங்கள் வந்து இந்த காங்கிரஸ் குடும்பத்தில் ரொம்ப முக்கியமானவர்கள். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஏன்னா வந்து எலெக்ஷன் டைமில் உங்களுடைய வேலைகள் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு உங்களுக்கு தான் வந்து அந்த நெட்வொர்க் இருக்கும். அதாவது பெரியவர்கள் என்ன இருந்தாலும் இளைஞர்களுக்கு வந்து நண்பர்கள் போல வந்து ஒரு சக்தி வந்து எதுவுமே கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கிற சக்தியை நம்ம பயன்படுத்தி நாம் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே நம்ம பண்ண வேண்டும். இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். இளைஞர்கள் முதல் டைம் ஓட்டர்ஸ், இங்கே யாரெல்லாம் இங்கே ஃபஸ்ட் டைம் ஓட் போட போகிறீங்க? ஒரே ஒருத்தர் தானா? ஓகே. இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நீங்கள் வந்து உங்கள் கல்லூரியிலேயே வந்து நீங்கள் போய் வந்து உங்களுடைய நண்பர்கள் வந்து எடுத்து சொல்லி நம்ம வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு எவ்வளோ தூரம் நம்ம கண்ணை சும்மா பண்ணியாகணும். ஏன்னா எல்லாருடைய ஃபஸ்ட்டு ஓட்டு போடுறது தான் வந்து அவங்க மனசில் எப்போவுமே நிற்கும். அந்த முதல் ஓட்டு நம்ம போட்டது காங்கிரஸ்காக இருந்தால் அது வந்து உங்களுக்கு தான் அந்த பெருமையை சேரும். ஸோ அதனால் எல்லா இளைஞர்களும் வந்து உங்களுடைய ஓட்டு மட்டுமல்ல, உங்களுடைய சார்ந்தவர்களுடைய முதல் ஓட்டு வந்து நம் காங்கிரஸுக்கு போடணும். ஏன் போட வேண்டும் அப்படின்றதுக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ இருக்கிற அரசு வந்து அவங்களால வந்து சொல்லிக்க தன்மை எதுவுமே இல்லாதனால வந்து நம்ம பண்ணதை வந்து எல்லாம் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ நேருவை வந்து விமர்சிக்கிறார்கள், இந்திரா காந்தி அவர்களை விமர்சிக்கிறார்கள், ராகுல் காந்தியை விமர்சிக்கிறாங்க, சோனியா காந்தி அவர்களை விமர்சிக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு யாருமே கிடையாது. விடுதலைக்காக போராடியவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பிஜேபியில்? விடுதலை போராட்டம் இருந்த மகாத்மா காந்தி சுட்டுக்கொண்ட டீம் தான் அவங்க. ஸோ நம்ம இதெல்லாமே சிந்திக்கணும். இப்போ வந்து நேரு தவறு பண்ணி விட்டார் என்று வந்து குறை கூறுவதெல்லாம் வந்து அவங்களுடைய பொய் சாக்கு தான் இருக்கும். ஏன்னா வந்து அவங்களுக்கு சொல்வதற்காக எதுவுமே இல்லை என்றது. ஆனால் நம்ம வந்து மனம் தராரும் நமக்கு தெரிஞ்சுக்கணும், வரலாறை தெரிஞ்சுக்கணும், நம்ம தலைவர்கள் என்ன செய்தார்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம தலைவர்கள் செய்த தியாகங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும், தெரிந்து எல்லாருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். நம்ம வந்து அவங்களை எதிர்த்து சொல்லணும், நம்ம எதுவுமே நம்ம செஞ்சதை சொன்னாலே போதும். நம்மளுடைய ப்ளஸ்ஸை எடுத்து நீங்கள் எடுத்து சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நமக்கான ஒரு பெரிய ஒரு எழுச்சியும் ஒன்று வரும். அது மட்டுமல்ல, நம்மளுடைய எதிர்காலத்துக்காக போராடி கொண்டு இருக்கும் ராகுல் காந்தி அவர்கள் இப்போ ஏற்கனவே என்ன சொன்ன மாதிரி ஏன் அவர் வந்து ரோட்டுக்கு வரணும்? அவர் வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் கோல்டன் ஸ்பூன் நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு இருந்தவர் ஏன் மக்கள் பணியிலும் சரி மக்கள் சேவையில் இறங்கி வரணும் அப்படின்னு பார்க்கும்போது அவர் அந்த பாரத் ஜோடோ யாத்திரை ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம் வந்து அந்த வரலாறு சிறப்பு மிக்க அந்த பாரத் ஜோடோ வந்து நம்ம கன்னியாகுமரியில் தான் தொடங்குச்சு. அந்த கன்னியாகுமரியில் வந்து அது பங்கேற்கிறதுல வந்து உண்மையிலே ஒரு பெருமையாக இருக்கும். நம்ம பங்கேற்றிருந்த எல்லாருக்கும் வந்து உண்மையான பெருமையான ஒரு தருணம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து மகாத்மா காந்தி வந்து ஒரு உப்பு சத்தியாகிரக டைமில் வந்து இங்கேருந்து நடந்தது போக அது பார்க்கறதுக்கு நமக்கு யாரும் இல்லை. இப்போ நிஜத்தில் வந்து பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து ராகுல் காந்தியோடைய பாரத் ஜோடோ யாத்திராவில் நம்ம எல்லாம் கண்டோம். மக்களோட மக்களாக நம்ம பலரணும், பார்க்கணும், பேசணும், அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய வழிபாடு எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த நடைபயணத்தை திறந்தார். பல பேர் கேலிகள் செய்தார்கள். அவர் எப்படி நடக்கிறாரு பார்க்கலாம், நடந்துருவாரா பார்க்கலாம், என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். ஆனால் எந்த விமர்சனங்களையும் வந்து மனதில் எடுத்துக்கொள்ளாமல் வந்து ஒரே நோக்கம் கன்னியாகுமரி சேர வேண்டும், மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் சொல்லி அந்த காஷ்மீரில் அவர் முடித்தது தான் வந்து மிகப்பெரிய எழுச்சியை நமக்கு கொடுத்தது. இதே போல் வந்து ஒரு தனி நபர் ஒரு தொலைநோக்கு சிந்தனை இருந்தால் வெற்றி பெறலாம் இருக்கும்போது இந்த இளைஞர்கள் நம்ம எல்லாருமே ஒரே மனதோடு இப்போ நான் வந்து இவங்களுக்கு பண்ணணும் அவங்களுக்கு பண்ணணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்மளை சார்ந்தவர்கள் நல்லா இருக்கணும், அந்த எண்ணத்தோடு நம்ம எல்லாம் செயல்படுவதற்கு காங்கிரஸ் கட்சியால் மட்டும்தான் முடியும். ஏன்னா வந்து காங்கிரஸ் கட்சி தான் வந்து எந்த ஒரு வேறுபாடின்றி ஒரே இதாக வந்து மக்கள் நலனுக்காக பாடுபடக்கூடிய ஒரே கட்சி வந்து நம்ம காங்கிரஸ் கட்சி தான். வருகின்ற 2024 தேர்தலில் வந்து நாம் எல்லாரும் வந்து மிகவும் சுறுசுறுப்பாக வேலை செய்ய வேண்டும். எதிர்கட்சியினர் வந்து நம்மளை வந்து வீழ்த்த பார்ப்பார்கள், நம்மளை திசை திருப்ப பார்ப்பார்கள். அதை எல்லாமே வந்து
கருத்தில் கொள்ளாமல் வந்து ஒரே மனதோடு 2024 ராகுல் காந்தி அவர்களை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்க வேண்டும், அதற்கு வந்து நாங்கள் இணைந்து செயல்பட வேண்டும் இந்த எண்ணத்தோடு இருக்கணும். நம்ம எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ராகுல் காந்தி வரணும்னு சொல்லி எல்லாரும் ஒரு மனதோட வந்து காங்கிரஸ் வரணும் என்ற எண்ணத்தோடு நம்ம எல்லாம் செயல்பட்டால் ஒருத்தருடைய சக்தி வந்து 10 பேருக்கு ஈடாகும். அதனால் நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு 10 பேருக்கு ஈடாகும் நம்ம முழு முயற்சி எடுத்தால். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பெரிய எழுச்சியாக நம்ம கொண்டு வரணும். கன்னியாகுமரி மாவட்டம் வந்து காங்கிரசின் கோட்டை என்று சொல்வார்கள், இளைஞர்களின் கோட்டை என்று சொல்வார்கள். அந்த இளைஞர்களும் அதிக வலுவாக இருக்கிறது நம்ம மண்ணில் தான், அதே மாதிரி காங்கிரஸும் வலுவாக இருக்கிறது நம்ம மண்ணில் தான், படித்தவர்களும் நிறைய இருப்பது நம்ம மண்ணில் தான் வந்து. ஸோ அதனால் வந்து சிந்தித்து நம்ம செயல்பட வேண்டும். மீண்டும் என் தந்தை சொன்ன ஒரே ஒரு இதை நான் சொல்ல விரும்புகிறேன். காங்கிரஸில் இருப்பதே பெருமை, அதை வளர்ப்பதே கடமை என்று தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் இருந்தார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மறைந்த என் தந்தை வந்து கொரோனா பாதிப்பு மூலமாக வந்து உயிரிழந்தார்கள். அப்போ கூட நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம், அப்போது சென்னையில் இருக்கும்போது, அப்பா எதுக்குப்பா இந்த மாதிரி அழைக்கிறீங்க? இல்லைப்பா, நம்ம வந்து நம்மளுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, இந்த டைமில் நம்ம எதுவும் செய்யாட்டி வந்து நமக்கு வந்து வாழ்றதுல ஒரு இதே இல்லை அப்படின்னு சொல்லி ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் அங்கே சென்னையில் இருக்கும்போது இங்கே இருந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து உணவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஆர்டர் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி ஒவ்வொரு இடங்களும் எங்கெல்லாம் மக்கள் வந்து பாதிக்கப்பட எல்லா இடத்துலையும் போய் சேர அளவுக்கு வந்து செயல்பட்டார்கள். இது எதற்கு வந்து சுயநலத்துக்காக இல்லை, மக்களோட நலன்களுக்காக தான். அந்த வழியில் வந்து அப்போ நிறைய கனவுகள் வச்சுருந்தாங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தை வந்து நம்பர் 1 மாவட்டத்தமாக இருக்கணும்னு. எல்லாம் இப்போ வடநாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கன்னியாகுமரின்னா அந்த கடைசியில் இருக்கே அதுவா அப்படின்னு கேட்டபோது எங்கள் அப்பா அதே அமைச்சர்கிட்ட ஒருத்தர் சொன்னார், சார் கடைசியில் இல்லை, இந்தியா ஸ்டார்ட் ஆகிறதே வந்து கன்னியாகுமரியில் இருந்து தான், நீங்கள் இருந்து பாருங்கள், லேண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் கன்னியாகுமரி அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வியந்து போனாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து எதுவும் நம்மளால் முடியும், எல்லாரும் இணைந்தால் வந்து வெற்றிகள் கண்டிப்பாக நம்மளால் கொடுக்க முடியும் என்று சொல்லி 2024 மக்களாட்சியான காமராஜர் ஆட்சியான காங்கிரஸ் ஆட்சியை வந்து கொண்டு வருவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.